மகளிர் காங்கிரசின் ஒரு அங்கமான தமிழ்நாடு மகளிர் காங்கிரசின் தலைவியாக இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகைஜி அவர்கள் மூலமாக நான் இன்று பதவியேற்றுக் கொண்டேன். ரொம்ப நன்றி, வணக்கம் அனைவருக்கும். மேலும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரான கார்கேஜி அவர்களுடன் ஆசீர்வாதத்துடனும் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அன்னை சோனியா காந்திஜி மற்றும் ராகுல் காந்திஜி மற்றும் அன்பு தலைவி பிரியங்கா காந்திஜி மற்றும் எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆர்கனைசேஷன் திரு கேசி வேணுகோபால்ஜி மற்றும் தமிழக காங்கிரசின் மேலிட பொறுப்பாளர்கள் அஜய்குமார்ஜி, ஸ்ரீவல்ல பிரசாத்ஜி மற்றும் எங்களது அன்பு தலைவி, எங்களின் பெண்களின் எழுச்சி நாயகி அன்பு சகோதரி அல்கா லாம்பாஜி அவர்களின் தலைமையில் நாங்கள் இங்கு இருக்கக்கூடிய அத்தனை தமிழ்நாடு தலைவர்களையும் அத்தனை பெண்களையும் ஒற்றுமையோடு ஒன்றாக சேர்ந்து தமிழக மகளிர் காங்கிரஸை இன்று நான் வழி நடத்துவேன். இன்று தமிழகத்திலும் சரி மத்தியிலும் சரி ஒரு பாசிச பாஜக அரசு நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. அந்த அரசு எந்த விதமான பாசிச சக்தி கொண்ட அரசு என்றால், பெண்கள் என்றாலே அவர்களுக்கு ஒரு பெரும் வெறுப்புணர்ச்சியும் காழ்ப்புணர்ச்சியும் இருப்பது போன்ற ஒரு அரசாங்கமாக அது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இந்திய நாடு, இந்த பாரத நாடு வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட பாரத நாடு. நமது பாரத நாட்டின் பெருமை நமது பெண்கள். இந்த இந்திய திருநாட்டின் பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையாக இருக்கக்கூடிய பெண்களின் தாலியை நாங்கள் அனைவரும் உயிராக மதிக்கக்கூடிய பெண்களின் தாலி என்பது ஒரு ஆபரணம் மட்டுமா என்றால் இல்லை. பெண்கள், நம் நாட்டின் பெண்கள் இந்த தாலியை ஆபரணமாக அல்ல, நாங்கள் அனைவரும் இதை உயிராக மதிக்கிறோம். இதில் ஒரு பொட்டு தங்கம் இருந்தால் மட்டும்தான் இது தாலி அல்ல. இங்க இருக்கக்கூடிய பெண்கள் வெறும் மஞ்சள் கயிற்றை மட்டுமே கூட கட்டிக்கொண்டு அதை தாலியாக தன் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடியவர்கள் நமது இந்திய நாட்டு பெண்கள் என்பதை மறந்து பேசுகிறார் பாரத பிரதமர். அவர் ஏன் மறந்து பேச மாட்டார்? ஜெசோதாபென் அவர்களுடைய தாலியை பற்றிய அருமை அவருக்கு தெரிந்திருந்தால் அவரை விட்டு அவர் வந்திருப்பாரா என்றால் இல்லை. இந்திரா காந்திஜி அவர்கள் இந்த நாட்டிற்காக பல குண்டுகள் துளைத்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர். நமது நாட்டில் போர் நடந்த போது தன்னுடைய அத்துணை தங்கத்தையும் கழற்றி இந்த நாட்டிற்காக தியாகம் பண்ணவர் இந்திரா காந்தி அவர்கள். தன்னுடைய கணவரின் உடம்பு புல்லட்டுகளால் துளைக்கப்பட்டது இதே தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூர் மண்ணில். அப்படிப்பட்ட நமது இந்திய நாட்டில் தனது தாலியை தாரவாத்து விட்டு அன்பு அன்னை சோனியா காந்திஜி அவர்கள் இங்கு பெண்களின் மாதர் குலமாக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த இந்திய நாட்டின் சேர்ந்த பெண்கள் ஒவ்வொருவரும் பாரதி கண்ட புதுமை பெண்கள், முக்கியமாக எங்களது மகளிர் காங்கிரஸை சேர்ந்த பெண்கள் மாதர் தம்மை இழிவு செய்யும் இந்த மடமையை கொளுத்துவோம் என்கிற வகையில் நாங்கள் அனைவரும் இந்த போராட்டத்தை முன்னிறுத்துகிறோம். இதை மாவட்ட வாரியாக இந்த பெண்களுக்கான ஜஸ்டிஸ் ஃபார் மங்கள் சூத்ரா, அதாவது தாலிக்கு நியாயம் கேட்டு, இதற்கு முன்னாடி எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? தாலிக்காக இந்திய நாட்டு பெண்கள் தெருவில் இருந்து நியாயம் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் பாரத பிரதமரை நம்ம தள்ளி இருக்கிறார் என்றால் யாராலாவது மறுக்க முடியுமா? பாரத பிரதமர் என்னென்னவோ திரித்து கூறுகிறார். மன்மோகன் சிங் அவர்கள் கூறியது போல 60 ஆண்டு காலமாக பெண்களின் தாலியை களவாடிதான் காங்கிரஸ் ஆட்சி நடத்தியதா என்றால் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நாங்கள் நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அதுதான் நான் சொல்ல வருகிறேன். இன்று இருக்கக்கூடிய விலைவாசி உயர்ந்து விட்ட காலத்தினால் பெண்கள் தங்க தாலி கூட இங்கு போட முடிவதில்லை. தாலிகள் எல்லாம் அடகு கடைகளில் இருக்குது. மோடி அவர்களே, கடந்த 10 ஆண்டு வருடங்களாக எங்கள் பெண்கள் வெறும் மஞ்சள் கயிற்றை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியும் நாங்கள் மாண்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களின் மாண்பை குறைக்கும் விதையாக பேசுகிற பாரத பிரதமர் மோடி அவர்களை கண்டித்து, மன்மோகன் சிங் அவர்களை அவர் கேவலமாக பேசுவதை கண்டித்து தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மாவட்ட வாரியாக போராட்டத்தில் ஈடுபடும். இப்போது இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பை முடித்துவிட்டு நாங்கள் கீழே சென்று மோடி அவர்களுக்கு எதிராக ஒரு கோஷமிட இருக்கின்றோம். தாங்கள் அனைவரும் அதை கண்டிப்பாக எடுக்க வேண்டும்.